நம்பிக்கை கொண்டோரை விட்டும் துரோகத்தை அல்லாஹ் தடுத்து நிறுத்துகிறான். துரோகம் செய்வோரையும் நன்றி கெட்டவர்களையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு 22வது சூராவோட 38 வசனத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்றால் துரோகம் செய்யும் உறவுகளை எப்படி நாம் விரும்புவது? அவனை மட்டுமே விரும்ப மாட்டான், எந்த பாவம் செஞ்சாலும் நல்லா விரும்ப மாட்டான். அப்ப பாவம் செஞ்ச ஒருத்தனும் நீ சேரவே கூடாதா? பொய் சொல்றவன நல்லா விரும்ப மாட்டான், பெருமை அடிக்கிறவன நல்லா நிறைய பேர் விரும்ப மாட்டான். அவனுக்குதா அப்ப அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதில் ஏராளமான பேர் வருவார்கள். அல்லாஹ் விரும்புற ஆளோட தான் நீங்க உறவு அனுசரிக்கணும்னு வச்சீங்கன்னா ஒருத்தனோடையும் பண்ண இயலாது. ஏன்னா எல்லாரும் ஏதாவது தப்பு செய்வான். அப்ப அல்லாஹ் விரும்ப மாட்டான்ங்கிறத தப்பான இடத்துல யூஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன செய்யறான்? லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி, மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு சண்டைக்கு வராமல் வலம் யுஹ்ரிஜுக்கும் அன் தியாரிக்கும், உங்கள் நாடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே அந்த மாதிரியான முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அந்த பர்ரு நீங்கள் உதவி செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லைங்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பல முஸ்லிம் அல்லாத மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கொள்கை அல்லாஹ் விரும்பாத கொள்கை தான். அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது? உறவினர் அனுசரிக்கிறதுக்கு மட்டும் டிஃபரெண்டான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது.